ராமாவதாரத்திற்கு முன்பே ராமர் என்ற பெயர் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? சத்தியயுகத்தின் ரிஷியான வால்மீகி ராமரின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் பரிபூரணத்தை அடைந்தார். தசரதர் ராமாவதாரத்திற்கு முன்பே ராமநாமத்தை உச்சரித்து வந்தார். சிவபெருமான் ராமரின் தியானத்தில் எப்போதும் ஆழ்ந்திருப்பவர். ஒருமுறை சிவபெருமான் ராமரின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது பார்வதி தேவி, தாங்களே பெரிய கடவுள், கடவுளின் கடவுள் மகாதேவன், எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீர்கள், யாரை தியானிக்கிறீர்கள் என்று கேட்டார். ராமநாமத்தை ஜெபிக்கிறேன், மனதில் ஸ்ரீராமரை தியானிக்கிறேன் என்று பகவான் சங்கர் கூறினார். அதற்கு பார்வதி தேவி, நானும் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாமா என கேட்டார். இந்த மந்திரத்தை அனைவரும் உச்சரிக்கலாம். அது ஆணோ பெண்ணோ, பிராமணரோ சூத்திரரோ, அனைவருக்கும் ராமரின் பெயரில் சம உரிமை உண்டு என்றார் சிவபெருமான். இதை அறிந்த பார்வதி தேவியும் ராமநாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். நன்றி, வணக்கம்.